எல்லோரும் அவரை சத்தம் போட்டனர். இரவு வேளை நைட் ஷிப்ட் பணியாளரான அவர் அநேக ஷிப்டுகளில் ஒரு மூலையை கண்டுபிடித்து உறங்கிவிடுவார். மற்ற ஷிப்ட் இன்சார்ஜ்கள் எல்லாம் அவரை யூஸ்லெஸ் என்றனர். அவருடன் யாரும் வேலை செய்ய முடியாது என்றனர். அந்த தொழிற்சாலையில் நான் மேனேஜராக பணியில் சேர்ந்து தொடக்க காலத்தில் இது நடைபெற்றது. வேலையாட்கள் நிறைந்த அதாவது ப்ளூ காலர் சூழல். வழக்கமான அணுகுமுறை ரொம்ப எளிமையானது. சத்தமாக கத்துங்கள், ஷவுட் லவுடர், அதிகமாக ஏசுங்கள், அபியூஸ் மோர், முடிவுகளை எதிர்பாருங்கள், எக்ஸ்பெக்ட் ரிசல்ட்ஸ். நான் வித்தியாசமாய் செய்தேன். அவரை சோம்பேறி அல்லது பிரயோஜனம் இல்லாதவர் என்று அழைப்பதற்கு பதிலாக அவருடன் உட்கார்ந்தேன். இங்கே பாருங்கள், இவையெல்லாம் இரவில் உங்கள் வேலை. இவற்றை முடித்துவிட்டு மீதி நேரம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்றேன். தெளிவான எதிர்பார்ப்புகள், தனிப்பட்ட தாக்குதல் இல்லை. என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனம். குறிப்பிடத்தக்க மாற்றம் நடந்தது. அவருடைய வேலைகளை மாத்திரம் முடிக்கவில்லை, ஆனால் மற்றவர்களை காட்டிலும் சிறப்பாக செய்திருந்தார். ஒருவருக்கும் பிடிக்காத அதே பணியாளர் நிறுவனத்தின் சொத்தாக மாறினார். வித்தியாசம், நபரையும் செயல்திறனையும் பிரித்தேன். I separated the person from the performance. நீங்கள் ஒருவருடைய குணத்தை, இயல்பை தாக்கும் பொழுது அவருடைய சுயமரியாதைக்கும் சேதமுண்டாக்குகிறீர்கள். அதை சேதப்படுத்திவிட்டால் அவர்கள் 100% உழைப்பை, கவனத்தை கொடுப்பதை நிறுத்திவிடுவார்கள். 13 ஆண்டுகளுக்கு மேலாக குழுக்களை, டீம்களை நிர்வகித்ததில் தனிப்பட்ட முறையில் கருத்து தெரிவித்தால் அந்த நபரை காலம் முழுவதும் இழந்து விடுவீர்கள் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டேன். ஆகவே வேலையை குறித்து மட்டுமே எப்பொழுதும் பேசுங்கள். ரோஹித் சிங் தன் அனுபவத்தை இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.